ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ராணி டெய்லர்ஸ். இப்போ போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். குந்தன் ஸ்டோன் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட், ஒயிட் செயின் ஸ்டோன், பால் செயின், பீட்ஸ். ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு பால் செயின் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பால் செயினை ஒட்டியே போடணும். த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு திரும்ப இன்னொரு லைன் போட்டுக்கலாம். அங்கே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இது ஒட்டியுமே போடணும். ஃபஸ்ட்டு போட்ட லைனை ஒட்டியே வரணும். செயின் ஸ்டிச் போட்டோம். அப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் பால் செயின் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் செயின் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் போடணும். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒயிட் செயின் ஸ்டோனு. இப்போ இதை சுற்றிலும் ஒயிட் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன் போட்டுட்டு அப்புறம் இங்கே அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டோன் போட்டுக்கலாம்.
ஃபேப்ரிக்கில் நிறைய போட்டுட்டு ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் அயன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இது எல்லாமே ஒட்டி தானே வச்சுருக்கோம். இது சுற்றிலுமே ஃபஸ்ட்டு இந்த பால் செயின் ரெண்டையும் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் போட்டுக்கலாம். ஒயிட் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டோன் இங்கே போட்டிருக்கலையே, இந்த ஸ்டோன் வந்து இங்கே கூட போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பால் செயின் போட்டிருக்கு இல்லையா, இதில் போட்டுக்கலாம். சிங்கிள் த்ரெட்டில் போடுங்க. அதேமாதிரி த்ரெட்டு வந்து சேம் த்ரெட்டாக இருக்கணும். ஸ்டோன்லாம் போட்டுட்டு அப்புறம் ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஒட்டியே போட்டுக்கணும். இந்த ஒரு த்ரெட்டில் போட்டால் போதும். ரொம்ப சிம்பிள் ஒர்க் இது, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு சேரீக்கு என்ன மேட்சாக த்ரெட்டு யூஸ் ஆகுமோ அந்த த்ரெட்டை போடுங்க. சேரீயில் எந்த கலர் வந்திருக்கோ அந்த த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக முடிச்சோன்னே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.